இன்னைக்கு நம்ம கிச்சனில் இனிப்பு பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறேன். ஒரு கப் கொழுக்கட்டை மாவு மிதமான தீயில 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ தனியாக எடுத்து வச்சிடறேன். இப்போ எள்ளு வறுத்துப்போம். எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. டீஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பு லேசாக கலர் மாறுது. இப்போ இது கூட தேங்காய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ வானலில் வெல்லத்தை கரைச்சிப்போம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நல்லா வடிகட்டி வச்சுக்கணும். வெல்லம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக உப்பு, ஏலக்காய் தூள். இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு வறுத்து வச்ச மாவை சேர்த்து நல்லா கிளறணும். நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ வறுத்து வச்சதை இது கூட சேர்த்து கலந்து வச்சுப்போம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்துப்போம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஆறட்டும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வைக்க வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வெந்தால் போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. உடனே எடுக்க வேண்டாம், கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் எடுப்போம். ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு.